ஏன்னா ஆக்சுவலி நான் இந்த டெசிஷன் எடுக்கும்போது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குது, கார் லோன் இருக்குது, ஹோம் லோன் இருக்குது. இந்த டைமில் நான் வேலையை விடுறேன்னு சொல்லும்போது எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஷாக் தான். எதுக்கு விடுற? சார் டீ கடைனாலே ஒரு சாதாரண மக்கள் ஆரம்பிக்கிற ஒரு பிஸ்னஸாக இருந்துச்சு. டீ கடைக்கு ஒரு பெரிய மரியாதையும் அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நீங்கள் சாய் கிங்ஸ் ஒரு நிறுவனத்தை இன்னைக்கு ஒரு பெரிய பிராண்ட் ஆக்கியிருக்கீங்க. இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி சார் வந்துச்சு? இந்த சாய் கிங்ஸ்னு ஆரம்பித்து ஒரு டீ பிஸ்னஸை பெருசாக்கலாம் அப்படின்ட்டு. எல்லாரோட ஐடியில் இருக்கவங்களோட மனநிலையும் இப்படி தான். இதெல்லாம் விட்டு நம்ம ஏதாவது சொந்தமாக தொழில் பண்ணணுன்றது தான். எல்லாருக்குமே அதுதான் பரவலாக இருக்கும். அந்த ஹெக்டிக் ஷெட்யூல், அந்த ஷெட்யூலு, ப்ரெஷரு அதெல்லாம் இருக்கிறதுனால ப்ளஸ் நம்ம நிம்மதியாக இருக்கலாமே, ஃப்ரீயாக இருக்கலாமே அப்படி தோணும். ஆனால் எனக்கு அந்த மாதிரி கருத்து எதுவுமே கிடையாது. இப்போ 100 பேர் வராங்கன்னா அதில் ஒரு 80 பேருக்கு பிடிச்சா கூட அந்த 80 பேர் திரும்ப வரும்போது அதே இருக்கணும். அந்த 20 பேர் வரமாட்டாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு பிடிச்சி எல்லாருக்கும் பிடிச்சாமல் நம்மளால் பண்ணவும் முடியாது. ஆனால் அந்த 80 பேர் 85 பேருக்கு பிடிச்சிருக்கு, அவங்க திரும்ப வரும்போதும் அதே எக்ஸ்பீரியன்ஸ், அதே குவாலிட்டி, அதே டேஸ்ட்டை நம்ம கொடுத்தோன்னா அவங்க திரும்ப அந்த கான்செப்டை நாங்கள் அதுக்கு உறுதியாக இருக்கோம். 2016 to 2018 பார்த்திங்கன்னா 6 அவுட்லெட் தான் இருந்தது. வருஷத்துக்கு 2 அவுட்லெட் தான் போட்டோம். நாங்கள் ஆரம்பிக்கும் போது 4 அவுட்லெட் போட்டோம். அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஒன்று போட்டு 6 அவுட்லெட் போட்டோம். 2018 நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணோம், 2 crores ரைஸ் பண்ணோம் சென்னை ஏஞ்சல்ஸ் மூலமாக. ஸோ அது போட்ட அப்புறம் இந்த 6ன்றது 18 ஆச்சு. சரி 18 ஆகிட்ட அப்புறம் அடுத்த ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு வெளியே போகாமல் நாங்கள் சென்னை ஏஞ்சல்ஸ்கிட்டே திரும்ப போனோம். எங்களுக்கு இந்த அவுட்லெட் 18 இருக்குது, இது 50 அவுட்லெட் கொண்டு போகலாம், ஒரு வருஷத்துக்கு 50 கோடி பண்ணுற மாதிரி ஒரு ரெவன்யூ. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சாய் கிங்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர்கள் ஒருவரான ஜஹபர் சாதிக் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். வணக்கம் ஜஹபர் சார். வணக்கம் சார். டீ கடைனாலே ஒரு சாதாரண மக்கள் ஆரம்பிக்கிற ஒரு பிஸ்னஸாக இருந்துச்சு. டீ கடைக்கு ஒரு பெரிய மரியாதையும் அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நீங்கள் சாய் கிங்ஸ் ஒரு நிறுவனத்தை இன்னைக்கு ஒரு பெரிய பிராண்ட் ஆக்கியிருக்கீங்க. இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி சார் வந்துச்சு? இந்த சாய் கிங்ஸ்னு ஆரம்பித்து ஒரு டீ பிஸ்னஸை பெருசாக்கலாம் அப்படின்ட்டு. இந்த சாய் கிங்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15-16 இயர்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து தான் சாய் கிங்ஸில் முடிஞ்சது நான் நம்புகிறேன். அந்த பையனை முழுசாகவே சொல்லுங்கள் சார். நான் ஒரு 2000 இன்ஜினியரிங் முடித்தோம். நானும் என் பார்ட்னர் எல்லாம் நானும் பாலாஜி சரகோப்பன் 2 பேர் தான் சேர்ந்து ஆரம்பித்தாங்க. எங்கள் 2 பேருக்கும் ஆல்மோஸ்ட் வெரி சிமிலர் பேக்ரவுண்ட், வெரி சிமிலர் செட்டப் தான் எங்கள் ஃபேமிலி செட்டப் எல்லாமே. எங்கள் 2 பேரோட அப்பாவுமே பேங்க்கில் ஒர்க் பண்ணாங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சதர்லேண்ட்னு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணோம் 2 பேரும். நான் ஃபஸ்ட் ஜாயின் பண்ணேன், அப்புறம் பாலாஜி பண்ணேன். அதனால் என் டீமில் பாலாஜி ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் போயிட்டு இருந்தது. ஒரு 8 இயர்ஸ் அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஐடிக்கு மாறிட்டோம். நான் சிமான்டெக்னு ஒரு கம்பெனிக்கு மாறிட்டேன். பாலாஜி சினெக்ஸ்னு ஒரு கம்பெனிக்கு மாறிட்டாப்புல. இருந்தாலும் நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணுவோம். மீட் பண்ணுறப்பெல்லாம் பேசுகிற ஒரே வார்த்தை, எல்லாரோட ஐடியில் இருக்கவங்களோட மனநிலையும் இப்படி தான். இதெல்லாம் விட்டு நம்ம ஏதாவது சொந்தமாக தொழில் பண்ணணுன்றது தான். எல்லாருக்குமே அதுதான் பரவலாக இருக்கும். அந்த ஹெக்டிக் ஷெட்யூல், அந்த ஷெட்யூலு, ப்ரெஷரு அதெல்லாம் இருக்கிறதுனால ப்ளஸ் நம்ம நிம்மதியாக இருக்கலாமே, ஃப்ரீயாக இருக்கலாமே அப்படி தோணும். ஆனால் எனக்கு அந்த மாதிரி கருத்து எதுவுமே கிடையாது. நான் எனக்கு அந்த சேஞ்சு பிடிக்காது. நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு பேட்டர்னோடு இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி ஆள். அதனால் எனக்கு வெரி ஹாப்பி வித் ஒர்க். எங்களுக்கு நான் ஒர்க் பண்ண இடத்துல எப்படின்னா நல்ல 31st சேலரி போடுவாங்க. அந்த மாதிரி 31st லீவ்னா 30th போட்டுருவாங்க, 30th லீவ்னா 29th போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு கம்பெனி நம்மளுக்கு ஒரு ரிஸ்க் இல்லாத ஒரு இடம். ப்ளஸ் நல்ல க்ரோத், எவ்ரி இயர் க்ரோத் இருக்கும், நிறைய ட்ராவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்படிலாம் இருக்கும்போது, லைஃப் ஸ்மூத்தாக இருக்கும்போது இதெல்லாம் எதுவும் நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி நான் இருந்தேன். பாலாஜி அப்படியே டோட்டலி ஆப்போசிட் கேரக்டராக இல்லை நம்ம எதாவது ஸ்டார்ட் பண்ணலாம், சொந்தமாக பண்ணலாம், நம்ம ஒரு 15 hours 16 hours ஒர்க் பண்ணுறோம் ஒரு கம்பெனிக்கு. நாங்கள் சீனியர் பொசிஷன்ஸில் 2 பேருமே. இப்படி பண்ணும்போது இது நமக்கு பண்ணோன்னா அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும், நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்கும், அதனால் அப்படிலாம் பேசுகிறோம். சரி ஓகே, ஒரு வழி இல்லாமல் கடைசியில் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஆனால் நாங்கள் 2 பேருக்குமே பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் கிடையாது, எங்கள் அப்பாங்களுக்குமே கிடையாது. அதனால் ஃப்ரான்ச்சைஸி எடுத்துடலாம், ஃப்ரான்ச்சைஸி எடுத்து அதில் கற்றுக்கலாம், அவங்க எல்லாமே கொடுத்துருவாங்க, எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க, நம்ம அதை பார்த்துக்கிட்டா போதுன்ற கணக்கில் நாங்கள் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு 2012 நான் வேலையை விட்டேன். ஃபஸ்ட்டு பாலாஜி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். 2012 நான் வேலையை விட்டுட்டு க்ரீன் ட்ரெண்ட் சலூன் ஒன்று எடுத்தோம், ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தோம் பெரம்பூரில். அது ஒன்று எடுத்த அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருச்சு, பிஸ்னஸ் புரிஞ்சிருச்சு என்ன பண்ணணும். ஆனால் அதே சமயத்தில் அது 2 பேருக்கான வேலையும் இல்லை, 2 பேருக்கான சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடிய பொட்டென்ஷியலும் அந்த ஒரு கடையில் இல்லை. ஸோ அப்போ முடிவு பண்ணேன்னா இன்னும் நிறைய கடை போடணும், அப்போ தான் 2 பேரும் வேலையை விட்டு பார்க்க முடியும்னு சொல்லிட்டு
ஸோ 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் என்ன ஒரு 2012லேருந்து 2016க்குள்ளே நாங்கள் வந்து மல்டிப்புளாக கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணோம். ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு 5 சலூன் இருந்தது, ஒரு சப்வே ரெஸ்டாரண்ட்டு, ஒரு பீட்சா ரெஸ்டாரண்ட்டு, ஒரு குல்ஃபி சின்ன QSR ஒரு குல்ஃபி இது ஒன்று பண்ணோம். அப்புறம் பேக் ஆஃபீஸ் ஆப்ரேஷன்ஸில் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி, ஒரு மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் கம்பெனி, ஒரு மேன் பவர் ஏஜென்சி, இப்படி நிறைய பண்ணோம். எங்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ, எங்களால் எதெல்லாம் பண்ண முடியும், எங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், எங்கெல்லாம் தோணுதோ எல்லாத்தையுமே நாங்கள் ட்ரை பண்ணோம். ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போச்சு எல்லாமே. இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்க டைமில் தான் வந்து சப்வேல வந்து எப்படின்னா ஒரு எல்லா ஃப்ரான்ச்சைஸியுமே ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் போகணும். அது போய் அதை கிளியர் பண்ணி பாஸ் பண்ணால் தான் அவங்க வந்து கண்டினியூ பண்ண விடுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட வந்து ஃப்ரான்ச்சைஸி கடையை வாங்கிப்போம். சரி சரி. அந்த மாதிரி வேறு அது நாங்கள் ரொம்ப 2 வருஷமாக அதை வந்து நாங்கள் எடுக்காமல் கொஞ்சம் டைம் தள்ளி போட்டுக்கிட்டே வந்தோம். கடைசியில் அவங்க சொல்லிட்டாங்க, இதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸு, நீங்கள் இதுக்குள்ளே முடிக்கலன்னா உங்களுக்கு பிரச்சனை. சரி சொல்லிட்டாங்க. 2 பேரும் கிளம்பி போனோம். டெல்லியில் 2 வீக்ஸ் ட்ரைனிங். ஸோ அந்த ட்ரைனிங் எப்படின்னா ஃபுல்லாக எண்ட் டு எண்டு சொல்லி தருவாங்க. ஸ்டார்டிங் ஃபஸ்ட் டே வந்து எப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு கையில் ஒரு மாப் கொடுத்து எப்படி ஃப்ளோரை மாப் பண்ணணும்னு தான் சொல்லி கொடுத்தோம். ஸோ அந்தளவுக்கு டீட்டெயிலாக மாப்பிங்கில் ஆரம்பித்து நீங்கள் வந்து ஒரு புது கடை போட்டால் எப்படி போடணும், எந்த இடத்துல போடணும், ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணால் எப்படி பண்ணணுன்ற அளவுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் கற்றுக்கிட்டு அந்த இன்ஜினியர் அதெல்லாம் அந்த ஃப்ரான்ச்சைஸ் அந்த எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணி ரிட்டர்ன் வரும்போது நாங்கள் பேசிட்டே வரோம். நல்லா சொல்லி கொடுத்துட்டாங்க. எல்லாமே என்னென்னா பாலாஜி சொல்கிறோம், நம்ம போயிட்டு நம்மளே ஒரு பிராண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். சப்வே ஃப்ரான்ச்சைசி ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான காரணம் வந்து இவங்க கான்ஃபிடென்ட்டாக போய்ட்டு இன்னொரு ஃப்ரான்ச்சைசி எடுத்து ரன் பண்ணுவாங்க, இல்லை பல ஃப்ரான்ச்சைசி எடுப்பாங்கன்ற ஒரு காரணத்துக்கு தான் அவன் கொடுக்குறான். பாலாஜி வந்து நம்மளே ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணும்போது எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாங்க, நம்ம கற்றுக்கலாம். சரி ஓகே, ஒரு லாஜிக்காக இருந்ததுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு நாங்கள் பல இதை யோசித்தோம். சப்வே மாதிரியே ஒரு கான்செப்ட் யோசித்தோம், நான்வெஜ்ஜு கபாப்ஸு, ஆனால் சப்வே மாடலில். அது எங்களுக்கு இது கொஞ்சம் நாள்லேயே செட் ஆகாதுன்னு எங்களுக்கு சரி வரல புரிஞ்சுது. சரி ஒரு கஃபே பண்ணலாம், மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கும் காஃபி டேக்கு நடுவில் ஒரு 2 இங்கே இருந்துக்க நல்லது இங்கே இருக்க நல்லது எடுத்து ஒரு மிக்ஸ். எனக்கு இங்கே வந்து கொஞ்சம் லேக்கிங்னு தெரிஞ்சுது. அதே மாதிரி காஃபி டே வந்து டெய்லி போக முடியாத அளவுக்கு இருக்க மாதிரி இருந்ததுனால நடுவில் ஒன்று ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு அப்படி தான் ஒன்று ஆரம்பித்தோம் ஒர்க்கு. கடைக்கு பேர் வைக்கிறோம், மெனு ட்ரை பண்ணுறோம், ட்ரையல்ஸ் பார்க்குறோம். நாங்கள் ஒரு சின்ன டீம், நாங்களே காலையில் வருவோம், அசம்பிள் ஆகும், அந்த வேலையை பார்ப்போம், கீழே இறங்கி போவோம், ஒரு 2 மணி 1 மணி போல் இறங்கி போவோம். எல்லோரும் ஆளுக்கு ஒரு டீயை குடிப்போம், திரும்ப வந்து வேலையை பார்ப்போம். திரும்ப சாப்பிட லஞ்சு, திரும்ப ஒரு 3 மணி போல் போகிறது டீ, திரும்ப மேலே வரும், திரும்ப ஒரு 6 மணி கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு டீ. இப்படி ஒரு பேச்சு வாக்கில் சொன்னது தான். ஒரு டீமில் ஒருத்தர் சொல்கிறேன்னா, எல்லோரும் காஃபியில் ஒர்க் பண்ணுறோம், ஆனால் டெய்லி வந்து எல்லோரும் டீயை குடிக்கிறீங்களேன்னா, ஆமாம் இல்லை டீயில் இவ்வளோ பெரிய இது இருக்குது, மார்க்கெட் இருக்கா, பண்ண முடியுமான்னு அப்படி ஆரம்பித்து வந்து முடிஞ்சது தான் சாய் கிங்ஸு. டக்குன்னு ஒரு நாள் யோசித்து இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பண்ணலாம். எங்களோட லைஃப் ஜேர்னி கொஞ்சம் எங்களை அப்படியே அங்கங்கே கொண்டு போய் கடைசியில் கொண்டு வந்து இங்கே விட்டுருக்கு. இப்போ அந்த இதெல்லாம் வச்சுருக்கீங்களா, அந்த க்ரீன் ட்ரெண்ட்ஸ் அதெல்லாம்? அது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து 2018 எல்லாமே கொடுத்துட்டோம். ஸோ நாங்கள் இப்போ மாடல் எப்படின்னா எங்களுக்கு வந்து ஃப்ரான்ச்சைசி மாடல் கிடையாது. நாங்கள் எல்லாமே வந்து ஓன் கம்பெனி ஆப்ரேட்டட் அவுட்லெட்ஸ் தான். முதலீடு எல்லாமே எங்களது கிடையாது. ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது நானும் பாலாஜியும் முதலீடு போட்டோம். அதுக்கப்புறம் ஃபண்ட் ரைஸ் பண்ணி சென்னை ஏஞ்சல்ஸ்னு சென்னையில் ஒரு ஏஞ்சல்ஸ் குரூப் இருக்காங்க, அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஏவி தாமஸ் அண்ட் கோன்னு சொல்லிட்டு ஏவிடி அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்மளை நம்பி, நம்ம பிராண்டில் எங்களோட கவனம் ஃபுல்லாக 100% இங்கே இருக்கணுன்ற காரணத்தினால 2018 எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். இப்போ வெறும் சாய் கிங்ஸ் மட்டும்தான் பார்க்குறோம். இது ஆரம்பிக்கும் எவ்வளோ பிரான்ச்சஸ் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குது? நாங்கள் ஆக்சுவலாக வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 2016 to 2018 வந்து பார்த்தீங்கன்னா 6 அவுட்லெட் தான் இருந்தது. வருஷத்துக்கு 2 அவுட்லெட் தான் போட்டோம். நாங்கள் ஆரம்பிக்கும் போது 4 அவுட்லெட் போட்டோம். அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஒன்று போட்டு ஒரு 6 அவுட்லெட் போட்டோம். 2018 நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணோம், 2 crores ரைஸ் பண்ணோம் சென்னை ஏஞ்சல்ஸ்ன்றவங்க மூலமாக. ஸோ அது போட்ட அப்புறம் இந்த 6ன்றது 18 ஆச்சு. சரி 18 ஆகிட்ட அப்புறம் அடுத்த ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு வெளியே போகாமல் நாங்கள் சென்னை ஏஞ்சல்ஸ்கிட்டே திரும்ப போனோம். எங்களுக்கு வந்து இந்த அவுட்லெட் 18 இருக்குது, இது 50 அவுட்லெட் கொண்டு போகலாம், ஒரு வருஷத்துக்கு 50 கோடி பண்ணுற மாதிரி ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிவிட்டு ஒரு 3 சிட்டி, சென்னை இல்லாமல் இன்னும் 2 சிட்டியில் பண்ணி பார்த்தா பிராண்ட் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இதை செட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்ததுன்னா அடுத்த லெவல் ஃபண்ட் ரைஸ் பண்ணலான்ட்டு பிளான் கொடுத்தோம். அவங்களும் ஒத்துக்கிட்டு ஒரு 7.5 crores இன்வெஸ்ட் பண்ணாங்க. இது வந்து 2019 செப்டம்பர் அப்படி நடந்தது. ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் வந்து 45 அவுட்லெட்ஸ் வரையும் வந்துட்டோம் பண்ணி. அந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணி மார்ச் 2020 45 அவுட்லெட்ஸ் வந்துட்டோம். அது வந்த டைமில் தான் கோவிட் வந்தது. கோவிட் வந்த அப்புறம் வந்து எக்ஸ்பான்ஷன் நாங்கள் அவ்வளோவா பண்ணல. நிறைய ட்ரையல் பார்த்தோம், நிறைய க்ளவுட் கிச்சன்ஸ் போட்டு பார்த்தோம், சின்ன அவுட்லெட்ஸ் போட்டு பார்த்தோம், நிறைய ஷாப் அண்ட் ஷாப் மாதிரி ஒரு பெரிய பிராண்ட் இருக்க இடத்துல ஒரு சின்ன கடை போட்டு பார்த்தோம். இந்த மாதிரி ட்ரையல்லாம் பார்த்தோமே தவிர அவுட்ரைட் எக்ஸ்பான்ஷன் ஒரு 45 கடை இருக்குது, இன்னும் ஒரு 40 கடை போடுவோன்ட்டு இந்த லாஸ்ட்
ஆல்மோஸ்ட் 4.5 இயர்ஸில் நாங்கள் பண்ணலை. ம். காரணம் மார்க்கெட்டும் ஒரு 2020லேருந்து 2023 வரையும் மார்க்கெட்டும் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. ப்ளஸ் எங்ககிட்டயும் முதலீடு இல்லை. ஆ. எங்ககிட்ட இருக்க வருமானம் வந்து கரெக்டாக எங்கள் வாடகை கொடுக்கறதுக்கும் நாங்கள் இதுவே பிஸ்னஸ் ரன் correct. பண்ணுறதும் கரெக்டாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து பெரிய ப்ராஃபிட்ஸ் கிடையாது. எங்கள் சரி. வந்து பிரேக் ஈவனில் ரன் பண்ணிட்டு இருந்ததுனால நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணலை. இப்போ கரெக்டாக 57 அவுட்லெட்ஸ் இருக்குது. ஓகே. 51 கடை சென்னையில் இருக்குது, ம். 4 அவுட்லெட் கோயம்புத்தூர், 2 அவுட்லெட் ஹைதராபாத்தில் இருக்குது. ம். இப்போ இந்த ரைஸ் பண்ணியிருக்கோன்னு சொன்னேன் இல்லையா, ஆமா. ஃபண்ட்ஸ் ஏவிடின்றவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க 24 crores. அதில் பார்ட் வந்து எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் கொடுத்து நாங்கள் ஷேர்ஸை பைபேக் பண்ணுறோம். ம். ப்ளஸ் மிச்ச அமௌண்ட்டில் வந்து ஒரு 70 to 75 அவுட்லெட்ஸ் பிளான் பண்ணுறோம். அகெயின் சென்னை, கோயம்புத்தூர், ஹைதராபாத், பெங்களூர். இந்த அவுட்லெட்ஸ் எல்லாமே இது உங்களோட தான் இருக்குமா இல்லை ஃப்ரான்ச்சைசி கொடுக்க இந்த எண்ணம் இருக்கா? அவுட்லெட்டுமே எல்லாம் எங்களோட. எங்களுக்கு வந்து எல்லாம். இந்த ஃப்ரான்ச்சைசி கான்செப்டில் பெரிய பிலீஃப் இல்லை. ஃபுட்டை ஓகே. பொறுத்தவரையும் ஓ. ஃபுட்டில் ஏன்னா நிறைய மூவிங் பார்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி பண்ணால் சக்ஸஸை விட ஃபெயிலியருக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. ஃபெயிலியர் தான் ஆகும்னு சொல்ல முடியாது. ம். சான்சஸ் நிறையா இருக்கனால அந்த ரிஸ்க்கை நாங்கள் எடுக்க வேணாம். இப்போ எங்களை பொறுத்தவரையும் ஒரு ஃப்ரான்ச்சைஸியை விட எங்களால் பெட்டராக எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ண முடியும்னு நம்புகிறோம். எங்களுக்கும் ஃப்ரான்ச்சைஸிங்க இருக்க ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா முதலீடு மட்டும்தான். இப்போ எங்களால் ஏவிடி மாதிரி ஒரு கம்பெனியில் முதலீடு எடுக்க முடியும்னா ஒரு ஃப்ரான்ச்சைஸி கிட்ட போத்தாக இல்லை, நாங்களே அதை பெட்டராக எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நம்புறனால நாங்கள் ஃப்ரான்ச்சைஸி போகாமல் இப்படியே ரன் பண்ணலாம். இப்போ ஒரு அவுட்லெட்டுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க? அதாவது ஒரு சூப்பர்வைசர் அந்த மாதிரி இருப்பாங்களா, டீம் மாஸ்டர்? அதுக்கு எப்படி இப்போ பண்ணுவீங்க? அவுட்லெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ எங்களோட மாடலே பார்த்தீங்கன்னா பல மாடல்ஸ் இருக்குங்க. ஆ. ரீட்டைல் அவுட்லெட்னு சொல்லுவோம். ரீட்டைல் அவுட்லெட்ன்றது மெயின் ரோட்டில் எல்லா ஜனங்களும் உள்ள வந்து போகிற மாதிரி, வாக்கின் வந்து போகிற மாதிரி ஒரு இடம் இருக்கிறது ரீட்டைல் அவுட்லெட். சரி சரி. இது இல்லாமல் மால்ஸ் இருக்குது, ஓகே. மெட்ரோ அவுட்லெட்ஸ் இருக்குது, மெட்ரோ ஓகே. ஸ்டேஷனில் ஐடி பார்க்ஸ் இருக்குது, ம். ஹாஸ்பிட்டல்ஸு, காலேஜஸ்ஸு. எல்லாம் சேம் ப்ராடக்ட் தான். ம். ப்ரைஸிங்கும் ஆல்மோஸ்ட் வெரி சிமிலர் தான். மால்ஸில் மட்டும்தான் கொஞ்சம் ஜாஸ்தி. மாடல் பொருட்கள் எல்லாமே சேம் மெனு எல்லாமே அதே தான். பட் ஆனால் பிஸ்னஸ் மாடல் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட். ம். இப்போ ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பீரியடில் தான் ஆளுங்க வருவாங்க, நைட்டில் இருக்காது. ஆமா. அதே மாதிரி Visiting hours சண்டே தான் வருவாங்க. கம்மியாக இருக்கும். ம். ஐடி பார்க்கில் மண்டே டு ஃப்ரைடே தான். மண்டே டல்லாக இருக்கும், டியூஸ்டே கொஞ்சம் டல்லாக இருக்கும், வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே பீக்கில் இருக்கும், ஓ. சாட்டர்டே சண்டே ஒன்று இருக்காது. சரி. ஸோ ரீட்டைல் அவுட்டில் அப்படி இல்லை. ரீட்டைல் அவுட் எல்லாமே ஒரே நாள் ஒரே சாட்டர்டே சண்டே பீக்கில் இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு மாடல் ஒரு மாதிரி இருக்கனால ஒரு அவுட்லெட் தகுந்த மாதிரி ஆளுங்க இருப்பாங்க. ஆனால் எங்கள் பேசிக்காக எங்களோட ஹையரார்கி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூ மாஸ்டர்னு சொல்லுவோம். அவங்க தான் டீ போடுற பசங்க. ஓகே. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் மேனேஜர், கஃபே மேனேஜர் 2 பேர் தான். ரொம்ப சின்ன அவுட்லெட்னா ஒரு 2 ப்ரூ மாஸ்டர்ஸ், ஒரு ஷிஃப்ட் மேனேஜர் இருப்பாங்க. இல்லை 3 ப்ரூ மாஸ்டர், ஒரு ஷிஃப்ட் மேனேஜர் இருப்பாங்க. கொஞ்சம் பெரிய அவுட்லெட்னா மல்டிபிள் ஷிஃப்ட்ஸ்லாம் ரன் பண்ணோன்னா ஒரு 2 ப்ரூ மாஸ்டர், ஒரு ஷிஃப்ட் மேனேஜர், ஒரு கஃபே மேனேஜர். இன்னும் பெரிய அவுட்லெட்டு ஒரு 24 hours ரன் பண்ணுற அவுட்லெட்டு, பிஸ்னஸ் ஜாஸ்தியாக இருக்க அவுட்லெட்னா நிறைய ப்ரூ மாஸ்டர்ஸு, 2 ஷிஃப்ட் மேனேஜர், 2 கஃபே மேனேஜர்ஸ், அது மாதிரி இருக்கும். ஆனால் ஹையரார்கி சிம்பிள் இதுதான். ப்ரூ மாஸ்டர்ஸ், ஷிஃப்ட் மேனேஜர்ஸ், கஃபே மேனேஜர்ஸ். இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் கொஞ்சம் ஓவர்லாப் ஆகும். ப்ரூ மாஸ்டர் வேலையை ஷிஃப்ட் மேனேஜரும் பார்ப்பாரு, ஆனால் அவருக்குன்னு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். கஃபே மேனேஜருக்கு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். இப்போ இந்த ப்ரூ மாஸ்டர்ன்றவர் அந்த டீ டீ மேக்கர். போடுறவங்க அவர் எப்படி செலக்ட் பண்ணீங்க? அவருக்கு ஏதாவது கிளாஸ் நீங்கள் எடுப்பீங்களா எடுத்ததுக்கப்புறம்? இல்லைங்க. நான் பேசிக்காக வந்து அவங்களுக்கு எழுத படிக்க தெரியணும். ஏன்னா எல்லா பொருட்கள்லையும் எழுதியிருக்கும் பேர். சரி. எழுத படிக்க தெரியலனா அவங்களுக்கு கொஞ்சம் அடிஷ்னலாக இங்கிலீஷ் எழுத படிக்க ட்ரைனிங் கொடுப்போம். ஓகே. மற்றபடி பேசிக்கான குவாலிஃபிகேஷன் என்ன இருந்தாலும் படிப்பு பெரிய முக்கியமான தேவையில்லை. சரி. அவங்க குவாலிட்டி ப்ரெசன்டபுளாக இருக்காங்களா, நீட்டாக இருக்காங்களா, சொல்கிறத கேட்பாங்களா, ம். இந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் தான் எக்ஸ்பெக்டேஷன். சரி. ட்ரைனிங் ப்ரோக்ராம் 21 days ட்ரைனிங் ப்ரோக்ராம் ப்ராப்பராக எல்லா ஓகே, ப்ராடக்ட்டும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஷிஃப்ட் மேனேஜர்ஸ்க்கு அடிஷ்னலாக என்ன புக் கீப்பிங் என்ன பண்ணணும், ஸ்டாக் எப்படி மெயின்டைன் பண்ணணும், கஃபே மேனேஜர்ஸ்க்கு அதே மாதிரி எப்படி கஸ்டமர்கிட்ட பேசணும், எப்படி ஸ்டாஃப் ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி கம்ப்ளீட் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாருக்கும் செக்மெண்டடாக இருக்குது. அவங்கவுங்க அதை போய் அந்த சர்டிஃபிகேஷன் கிளியர் பண்ணால் தான் ஃப்ளோருக்கு வர முடியும், ஓகே. அவுட்லெட் வர முடியும். இப்போ இந்த அவுட்லெட் எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? அதுக்குன்னு ஏதாவது கிரைட்டீரியா நீங்கள் போய் ஒர்க் பண்ணுவீங்களா? கொஞ்ச நாள் அந்த இடத்த பார்த்துட்டு அந்த மாதிரி செலக்ட் பண்ணுவீங்க? நம்மளுக்கு ஓரளவுக்கு இப்போ நம்ம சென்னையில் பிறந்து வளர்ந்துருக்கோம். நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும் எந்த ஏரியா எப்படி என்ன மாதிரியான மக்கள் இருக்காங்க, எந்த ரோடு. ஸோ அண்ணநகரில் இருக்கும், அண்ணநகரில் 2nd Avenue இருக்குது, 3rd Avenue இருக்குது, 6th Avenue இருக்குது, எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் எங்கே என்ன நமக்கு ஓரளவுக்கு தெரிகிறனால நம்ம அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு சில ரூல்ஸ் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஏரியா ஐடென்டிஃபை பண்ண அப்புறம் இது பக்கத்தில் என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது, கடையோட ஃப்ரண்டேஜ் எவ்வளோ பெருசு இருக்கணும், எங்களுக்கு என்ன சைஸில் வேணும், பக்கத்தில் என்னெல்லாம் இருக்குது, 1 way ரோடா 2 way ரோடா. ஒன் வேனா கொஞ்சம் ப்ராஃபிட் குறையும்ல, அந்த குறையும், மாதிரி. வாக்கினும் குறையும். ஓகே. ஸோ ஆனால் பார்க்கிங்
இருக்கணும்னு அவசியம் இல்லை. என் கடையில் நிறைய கடையில் பார்க்கிங் இருக்காது. சரி. ஆனால் பார்க்கிங்னால அது எந்த இடத்துல இருக்குது, அது அமைப்பாக இருக்கா, ஜனங்க வர முடியுமா, பக்கத்தில் எங்கேயா நிப்பாடி கூட வர முடியுமா, ஸோ அதெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணுறோம். நாங்கள் இந்த எங்களோட ரீட்டைல் எக்ஸ்பீரியன்ஸில் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. நாங்கள் எங்கள் க்ரீன் ட்ரெண்ட்ஸ் நான் சலூன் சொன்னேன் இல்லையா, அந்த சலூன்ஸு, அந்த சப்வே, இதெல்லாம் நாங்கள் போட்டதில் அது போட்டது இல்லாமல் மற்றபடி யார் போடுறாங்க இல்லையா, அந்த யார் போட்டாங்க, அங்கே ஏன் நல்லா போகுது, ஏன் நல்லா போகல, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு 4 இயர்ஸ் நாங்கள் இதில் ஃபுல்லாக இருந்ததுனால எங்களுக்கு அது எங்களை மேஜராக இங்கே ஹெல்ப் பண்ணுது. என்ன மாதிரி இடம் செலக்ட் பண்ணணும், இடம் செலக்ட் பண்ணுவோம். நாங்கள் இதுவரையும் ஓப்பன் பண்ண அவுட்லெட்டில் ஒரே ஒரு அவுட்லெட் தான் பேட் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். மற்றதெல்லாம் க்ளோஸ் பண்ணதெல்லாம் வேறு ரீசன், லீஸ் எக்ஸ்பைரி இல்லைனா நாங்கள் ஷிஃப்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி தான் தவிர ராங் லொக்கேஷன் சூஸ் பண்ணால் எங்களுக்கு ஒன்று தான் இது வரையும். அதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அதுக்குன்னு ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் வச்சுருக்கோம். அதை மீட் பண்ணால் தான் நாங்கள் போவோம். 10 ஸ்பெசிஃபிகேஷன் வச்சுருக்கோம், 8 மீட் ஆகிடுச்சு, 8 out of 10 கிடையாது, 10 out of 10 தான் போவோம், இல்லைன்னா போவோம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டீ கடைகள் வந்து மலையாளிஸோட ஐடென்டிஃபை இருக்கும், நாயர் கடை அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதை முக்கால்வாசி அவங்களே ஓன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் நிறைய அவுட்லெட் இருக்கும், அந்த கான்சன்ட்ரேஷன் அவ்வளோ பண்ண முடியுமான்னு தெரியல. என்னென்ன சேலஞ்சஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? இப்போ ஒருத்தர் வந்தாருனாக்கா நம்ம நாடே வந்து வேற்றுமையில் ஒற்றுமை தான். 4 பேர் வந்தாங்கன்னா ஒருத்தர் டீக்கு சக்கரை கம்மியாம்பார், ஒருத்தர் டபுள் ஸ்ட்ராங்காம்பார், ஒருத்தர் ஸ்ட்ராங்கு, ஒருத்தர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். அந்த சாய்ஸ்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? இந்த காம்படிஷன் எப்படி நீங்கள்? இது எல்லாமே செக்மெண்ட் பண்ண சார். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ வேரியன்ஸு, இவ்வளோ ஒரு அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் அந்த மாதிரி பண்ண முடியுமா, அந்த பிஸ்னஸ் மாடல் வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்க்க நாங்கள் வந்து அது செட் ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அதே மாதிரி டீயில் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸும் கிடையாது. ப்ரிஃபரன்ஸ் இருக்குது எல்லாருக்கும், ஆனால் ரொம்ப பயங்கரமாக எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கூட, எனக்கு ரொம்ப லைட்டாக கூட அந்த மாதிரியும் வராது. அதே மாதிரி பிடிச்ச ஃப்ளேவர்ஸ்னு ஒரு சில ஃப்ளேவர்ஸ் தான் இருக்குது. ஜிஞ்சர், மசாலா, ஏலக்காய், இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன முடிவு பண்ணோன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ரெசிபியை ரெடி பண்ணணும், அதை கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்கணும். அதுதான் முக்கியம். இப்போ வந்து 100 பேர் வராங்கன்னா அதில் வந்து ஒரு 80 பேருக்கு பிடிச்சா கூட அந்த 80 பேர் திரும்ப வரும்போது அதே இருக்கணும். அந்த 20 பேர் வரமாட்டாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு பிடிச்சி எல்லாருக்கும் பிடிச்சாமல் நம்மளால் பண்ணவும் முடியாது. ஆனால் அந்த 80 பேர் 85 பேருக்கு பிடிச்சிருக்கு, அவங்க திரும்ப வரும்போதும் அதே எக்ஸ்பீரியன்ஸ், அதே குவாலிட்டி, அதே டேஸ்ட்டை நம்ம கொடுத்தோன்னா அவங்க திரும்ப அந்த கான்செப்டில் நாங்கள் உறுதியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் யாராவது குடிச்சிட்டு நல்லா இல்லைன்னு சொன்னால் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், என்னென்ன நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் பிடிக்காது. அது கொஞ்சம் நாள் கழித்து எங்களுக்கு புரிஞ்சு ஒரு 85 மெஜாரிட்டி ஆஃப் தி பாப்புலேஷனுக்கு பிடிச்சதுன்னா அதை கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்தோன்னா அது இனஃப்ன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த மாடலில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதுக்குன்னு தகுந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபி அதில் மாற மாட்டோம். இப்போ இன்றைக்கி நாங்கள் ஆரம்பிக்கும்போது 2016 ஆரம்பிக்கும்போது என்ன எஸ்ஓபி டிசைன் பண்ணோமோ அதுதான் இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து காலப்போக்கில் அதை டைல்யூட் பண்ணவும் இல்லை, அது பெட்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை வந்து எதுவும் பண்ணவில்லை. அன்றைக்கி பிடிச்ச ஃபஸ்ட்டு நாள் வந்து குடிச்ச மசாலா டீ என்னவோ அதே தான் இன்றைக்கும் கிடைக்கும். இப்போ இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து நீங்கள் அங்கே இந்த க்ரீன் ட்ரெண்ட்ஸ்னதே பார்த்துருப்பீங்க, அது உங்களுக்கு எந்த விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு? இது வந்து ஒரு பேசிக்கான ப்ராடக்ட், சரிங்களா? இது வந்து ஒரு பயங்கர நீஷான அதிநவீன ப்ராடக்ட் இல்லை. நம்ம விற்கிறது டீ, ரொம்ப பேசிக்கான ப்ராடக்ட்ன்ற போது எக்ஸ்பெக்டேஷனும் ரொம்ப பேசிக். எனக்கு நல்ல டீ கூட, அவ்வளோதான். அது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் அதோட அந்த டீயோட எசன்ஸ் இருக்க மாதிரி கரெக்டான சூட்டில் குவாலிட்டி, அதே குவாலிட்டியில் எப்பவும் கொடுக்கணும். இதுதான் ஜனங்களோட எக்ஸ்பெக்டேஷன். அதனால் இதில் நான் பெருசாக R&D பண்ணி நான் அது இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. என்னோட ரிக்குவயர்மெண்ட், எங்கள் கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷனுமே கன்சிஸ்டன்சி தானே தவிர இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. என்ன இதே டீயை கொடுத்துட்ருக்கேன்னு யாருமே கேட்க மாட்டாங்க. அதே டீயை கொடுத்தா அவங்க ஹாப்பி. அதனால் எனக்கு அதில் பெரிய ரிசர்ச் தேவையில்லை. ஆனால் மார்க்கெட்டில் என்ன இருக்குது, என்ன இப்போ வந்து புதுசாக இருக்குது, என்ன ஜனங்க விரும்புகிறாங்க, அதெல்லாம் பார்த்து பண்ண வேண்டியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் தந்தூரி டீன்னு ஒன்று ஃபேமஸ் ஆச்சு, நாங்கள் அதை பண்ணலை. அதுக்கு காரணம் நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, அது ஒரு ஷார்ட் லிவ்ட் எக்ஸ்பெக்டேஷன் தான். கொஞ்ச நாள் வந்து சூட்டில் ட்ரெண்டிங்காக இருக்கும், அப்புறம் போய்டும். ஸோ அந்த மாதிரி இதை நாங்கள் பண்ணலை. பட் ஆனால் பபுள் டீன்னு ஒன்று இப்போ லான்ச் ஆகிருக்கு. நம்மளால ரொம்ப வருஷமாக இருக்குது, இப்போ தான் பிக்கப் ஆகுது. சென்னையில் இன்னும் ஸ்லோ தான், நார்த்தில் பெங்களூர் எல்லாம் இன்னும் நல்லா பிக்கப் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்டை லான்ச் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு மார்க்கெட் அவேர்னஸ் ஃபுல்லாக இருக்கணும். நமக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாரும், நம்ம என்ன பண்ணணும், அதை பண்ணலாம். ப்ராடக்ட்டை கண்டினியூஸாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஸ்டைலில் கொண்டு இப்போ நான் ஒரு நாள் நைட்டு வந்துட்டு ஒரு சங்கு புஷ்பத்தில் ஹனி கலந்து ஒரு டீ குடிச்சேன் அண்ணா நகரில். இப்போ அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் பார்க்கும்போது அதை நீங்கள் ட்ரையல் பண்ணி பார்ப்பீங்களா? இந்த மாதிரி நாவல் ப்ராடக்ட்ஸை நாங்கள் ஆஸ் அ பர்சனலாக நாங்கள் போய் ட்ரை பண்ணுவோம். ஓகே, சாய் கிங்ஸில் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அந்த தாட் ப்ராசஸ் போனோம். அது சொன்னேன், எங்களுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக திரும்ப ஜனங்க அதுக்கு வருவாங்களா, அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணணுன்னு தான் பார்க்குறது. ஒன் டைம் நாவல்ட்டி, ஒரு டைம் ட்ரையல் பார்க்குறது, அது நாங்கள் பெருசாக நாங்கள் பண்ணுறதில்ல. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஐடியில் இருந்தீங்க, நல்ல சேலரி வாங்கிட்டு, உங்களுக்கே அது கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கு.
அப்படி இருக்கும்போது உங்கள் வீட்டில் கூட அது கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு திடீர்னு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், அதுவும் டீ அந்த மாதிரி பண்ண போகிறேன்னு போது அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க? 2 ஷாக் கொடுத்தோம் நாங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வேலையை விட்றேன்னும் போது அப்போ எங்கள் அப்பா, அதாவது ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நாங்கள் பயங்கர பணக்காரங்களாம் கிடையாது. நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்த அப்புறம் தான் எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் ஸ்டெடி ஆச்சு. முன்னாடி ஒன்றும் சாப்பாடு கஷ்டப்படுற ஃபேமிலி இல்லை, சரி சரி. ஆனால் கரெக்டாக இருக்கும். நாங்கள் 3 பேர், 3 பசங்க, 2 பிரதர்ஸ் இருக்காங்க. கரெக்டாக இருக்கும் எதுவுமே. ஒரு பெரிய லக்ஸுரியஸ் லைஃப் கிடையாது. நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்த அப்புறம் தான் வந்து வீடு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காசு இருக்காம ஒரு சூழ்நிலை. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது நான் இன்னும் ஒர்க் பண்ணி மேலே மேலே போக போக எங்கள் ஓவரால் எங்களோட லைஃப் ஸ்டைலே மாறிச்சு. நல்லா போகும்போது ஏன்னா ஆக்சுவலாக நான் இந்த டெசிஷன் எடுக்கும்போது எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை இருக்குது, கார் லோன் இருக்குது, ஹோம் லோன் இருக்குது. இந்த டைமில் நான் வேலையை விடுறேன்னு சொல்லும்போது எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஷாக் தான். எதுக்கு விடுற, இந்த நல்லா போகிற டைமில் எதுக்கு வேஸ்ட்டாக விடணும், இதை பார்த்துக்கிட்டே பண்ண முடியாதா, இந்த மாதிரிலாம் கேள்வி வந்தது. இதை பார்த்துக்கிட்டே பண்ண முடியாது, அதனால சரின்னு சொல்லிட்டு விடுறேன்னும் போது சரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, சரியும் வந்து என் கேரக்டர்னு தெரியும் இல்லையா, இந்த மாதிரி சரி ஓகே அப்படி யோசிச்சு தான் முடிவு எடுப்பான்னு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஆக்சுவலாக ஒர்க் பண்ணப்போ இருந்ததை விட அந்த 4 இயர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து எங்களோட எல்லாமே இம்ப்ரூவ் ஆனதில் சரி ஹாப்பி ஆகிட்டாங்க, பரவாயில்லன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் வந்து இப்போ டீ கடை வைக்க போகிறனால அப்போ ஒரு ஷாக்கு. பட் ஆனால் அவங்களுக்கு தெரியும் இது பண்ணாலும் ஒரு யோசிச்சே முடிவு உங்க மேல ஒரு நம்பிக்கை இருந்ததுனால விட்டுட்டாங்க. ஒரு ஷாக்கு தான், பட் ஆனால் பெரிய எதிர்ப்பெல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் கொஞ்சம் பாசிங்கில் சொல்லிட்டு வந்தீங்க அந்த கொரோனாவை பற்றி. ஆனால் பல பிஸ்னஸ்மேனுக்கு வந்து அதை மரண அடி கொடுத்துச்சு கொரோனா. நீங்கள் எப்படி அதை சஸ்டெயின் பண்ணீங்க? ஏன்னா அவ்வளோ ஸ்டாஃப் வச்சுருப்பீங்க, உங்களுக்கு சேலரி கொடுக்கணும், அதெல்லாம் எப்படி பண்ணீங்க?